அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய நீண்ட நேர தாம்பத்தியம் மற்றும் விரைப்புத்தன்மையை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய ஆண்களுடைய பிரச்சனை என்னன்னா, தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட போம்போது விந்து முந்துதல் பிரச்சனை காணப்படுது. அப்படிப்பட்டவங்க உடல பரிசோதனை பண்ணி பார்த்தீங்கன்னா, உடம்புல ஒரு வகையான மேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக காணப்படும். நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு பித்த நாடி மிகுந்து காணப்படும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன நீண்ட நேரம் பார்த்துட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகுது. செல்ஃபோன் நம்ம நீண்ட நேரம் பார்க்கும்போது, உடம்புல வெப்பம் உண்டாகும். ஸோ, அதனால கண்கள்ல எரிச்சல் உண்டாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய விந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டு, விந்துவானது கெட்டித்தன்மை இழந்து, நீண்ட நேர தாம்பத்தியம் என்பது ஏமாற்றமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். அப்போ அவர்களுக்கு தேவையான உணவு பழக்கவழக்கங்கள், செல்ஃபோன் பார்க்கறத குறைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாரத்தில ஒரு முறை நல்லா எண்ணெய் குளிக்கிறது. ரத்த ஓட்டத்த அதிகப்படுத்துறது. இது போல விஷயங்கள செய்து வந்தாலே போதும், நாம விரைப்புத்தன்மை குறைபாடுல இருந்து, அதாவது விந்து உடனே வெளியேற பிரச்சனை நம்ம வெகு விரைவில வெளியேறலாம். இதுக்கான மருத்துவ குறிப்ப பத்தி நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். இன்றைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீர்த்து போன விந்து கெட்டிப்படுத்துறதுக்கும், விரைப்புத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கும், முருங்கை பூ, முருங்கை விதை, முருங்கை இலை. இந்த முருங்கை விதையில பார்த்தீங்கன்னா, நெறைய சத்துக்கள் காணப்படும். முருங்கை இலையிலயும் சத்துக்கள் நெறைய காணப்படும். அதுக்கப்புறம் பூனைக்காளி விதை. இத நீங்க வாங்கிட்டு ஒரு நாள் முழுதும் ஊற போட்டு, மறுநாள் பார்த்தீங்கன்னா, பால்ல கலந்து, அத தோல பிரிச்சு எடுத்து, வறுத்து பொடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர்முள்ளி விதை. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே கிடைக்கும். நீர்முள்ளி விதை. இத பார்த்தீங்கன்னா, பால்ல வேடு கட்டியா வைக்கணும். பால்ல போட்டீங்கன்னா, அது கெட்டியா பிடிச்சிடும். இது 3 முறை அப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூமிச்சர்க்கரை கிழங்கு, நிலப்பனங்கிழங்கு. நம்மோட விதைகள்ல பார்த்தீங்கன்னா, நல்ல சிங்க் சத்து, மெக்னீசியத்தை அதிகரிக்கக்கூடிய தாமரை விதை பருப்பு, சூரியகாந்தி விதை, வெள்ளரி விதை, வெங்காய விதை, முள்ளங்கி விதை. இந்த விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல முருங்கை பிசின், ஆவாரம் பிசின், பாதாம் பிசின். இந்த 3 பிசினையுமே இரவுல ஊற போட்டு, மறுநாள் தண்ணீர வடிகட்டி, அத லகுவான பதத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா சுத்தியாயிரும். இத எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவோட உள் மகரந்தம் நீக்கின தனி பூக்கள். இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா, ரத்த ஓட்டத்த அதிகரிக்கும். நமக்கு ரத்தம் உறைதல பார்த்தீங்கன்னா குறைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணத்த குறைச்சு, விந்துவ கெட்டிப்படுத்தி, விரைப்புத்தன்மைய அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் மருந்தாக பயன்படும். இப்ப நம்ம சொன்ன விதைகள், இலைகள், பூக்கள் எல்லாமே கொண்டு ஜூரணித்து, அதாவது பவுடர் பண்ணி, தினமும் காலையில ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை, உணவுக்கு பின்பு பால்ல பனங்கற்கண்டு கலந்து பருகி வரும்பொழுது, ஆண்களுடைய எழுச்சித்தன்மை குறைபாடு சம்பந்தமான பிரச்சனைகள், விந்து நீர்த்து போதல், இரவுல தூக்கத்துல வெளியே போதல், விந்து நன்கு கெட்டிப்பட்டு, விரைப்புத்தன்மை நன்கு உண்டாகி, ஆண் பெண் தாம்பத்தியத்துல நீடிச்சு நிலைத்து செயல்படுவதற்கு பெரிதும் உதவி செய்யும்.
ஆகவே இந்த வகையில பயன்படுத்தி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரணுக்களையும் வலுப்படுத்தியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் பெற்றிருக்காங்க. நீங்களும் நம்ம சொன்ன இந்த மருத்துவ முறைய பயன்படுத்தி நீண்ட நேர தாம்பத்தியம், விரைப்புத்தன்மை பிரச்சனை வந்து நம்ம சரி செய்து கொள்ளலாம். நம்ம சேனல பார்க்குறவங்க, புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுபோல பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி.